வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அம்மனுடைய அருள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப்பெற்று அந்த எப்படி ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாளோ அதே மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும் இந்த அம்மனுடைய அருளால் எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நவராத்திரி 2ஆம் தேதி தொடங்குகிறது, 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்கள்ல நீங்க மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஆத்மார்த்தமோடு பூஜை செய்தீங்கன்னா, வழிபாடு செய்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் இல்லாது ஆண்களும் உங்களால முடிந்த ஒரு பூஜைகளை செய்யுங்க. இந்த நவராத்திரியில அது செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க நினைச்ச செயல்கள்ல சில வெற்றிகளும் அடுத்து திடீர் திருப்பங்களும் இதுல இடமாற்றங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இந்த இடமாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் தான் காத்துட்டு இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனி இதனுடைய பிடியிலிருந்து இன்னும் மீண்டு வருவதற்கு இன்னும் 2.5 ஆண்டு காலம் இருக்கு. அதனால இப்பவே சில ஒரு முன்னேற்பாடு ஒரு திட்டமிடுதலோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அக்டோபர் மாதம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சி பாதையாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறவங்க கிடையாது. என்ன மனசுல இருக்கோ அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நீங்க அதை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுள்ள இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 4 மாதம் சொல்றதை விட 4 மாத காலமாக இடைவிடாத பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே இருக்கு உங்களை. ஏற்கனவே 2 வருஷமாக சில பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தாலும் சில இடைவிடாத பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் 4 மாத காலமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வேலையில ஒரு இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் வேலையை விடணும்னு நினைக்கிறீங்க. இது இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமா கிடையாது. ஏன்னா நீங்க இந்த வேலையை விட்டுட்டீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனுடைய வருமானம் உங்களுக்கு இங்க வேலை பார்க்கறத விட கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அங்க நீச்சம் ஆறாரு, 6ஆம் இடத்துல நீச்சமாகும் போது அதற்குண்டான வருமானங்கள் நீங்க எதிர்பார்த்து ஒண்ணு செய்வீங்க, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாம் கிடைக்கும், நல்ல ஒரு வரவேற்பு எல்லாம் கிடைக்கும். அதுல எல்லாம் ஒண்ணுமே குறைச்சல் கிடையாது. நீங்க தான் நல்ல திறமையான ஆட்கள் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க வேலையில எல்லாம். ஆனா அதற்குண்டான வருமானம் வருதா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால நீங்க இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு எந்த முடிவுமே வேலையை விடணும்ன்ற எண்ணம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கவே கூடாது. அதிலும் எஸ்பெஷலி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மேடம் நான் எனக்கு வேலையே போயிடுச்சு, நான் எனக்கு இப்ப வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க தொலைதூரமா ஏற்பாடு பண்ணுங்க. அதாவது வெளியூருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலையை ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் வருமானத்தில் குறைந்த அளவு வருமானம் தான் வரும். பெரிய அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணின அளவிற்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்க பூர்த்தி செய்யப்படாது. அதனால இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் அதுல எதை செலக்ட் பண்ணணும் எதை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சில கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள்ல ஒரு முடிவுகள் எடுப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் கும்பராசி அன்பர்கள் இந்த ஜென்ம சனியின் பொழுது உங்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு மன வலியை
கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க. அதனால அந்த பிரிவெல்லாம் நீங்க மறந்துடுங்க. இன்னுமே சேரக்கூடிய ஒரு நேரம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுங்க. கண்டிப்பா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம் குடும்ப உறவுகள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. நிறைய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னுடைய கணவன் போதும், என்னுடைய குழந்தைகள் போதும், என்னுடைய கணவர் நல்லா சம்பாதித்தா போறோம், என்னுடைய குழந்தைகள் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில இருந்தா போறோம், அதுவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல ஒரு புது முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்க போறீங்க, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு புதிய வேலை வாய்ப்பை தேட போறீங்க, உங்களுக்குன்னு தொழிலை தொடங்க போறீங்க. இப்படி புது முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த புது முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதல்ல ஒரு தொடக்கத்துல ஒரு 3 மாதத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புது முயற்சிகள்ல. சில கும்பராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக இருக்கு. இந்த வெளிநாடு பிரயாணம் மூலமாக ஒரு சில தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களும் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல வக்ரமாகிறார். அதனால குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய உடல் சம்பந்தமான சில சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். அதனால ரொம்ப பயப்படாதீங்க. அந்த வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தான் தரப்போகுது. எந்த விதமான ஒரு பின்னடைவும் தராது. எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்புன்றது அங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கும், ஒரு தாமதத்தை கொடுக்கும். அதனால எதிர்பார்க்காம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள்ல, திருமண உறவுகள்ல இதுல எல்லாம் நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், ஒரு பிடித்தமான ஒரு திருமணம்ன்றது உங்களுக்கு நடக்க போகுது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.